பிரச்சனை இல்லை. சரிங்களா? தேங்க்யூ. கிளாஸ் 2 கிளாஸும் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. 2 டாப்பிக்குமே நான் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்க்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் நார்மலாக நேரில் நடத்துகிற மாதிரியே இருந்துச்சு. வீடியோ வந்து நேரில் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து ஒருத்தவங்க நடத்துவாங்களோ அந்த மாதிரியே நல்லா இருந்துச்சுண்ணா. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. தெளிவாகவும் புரிஞ்சிச்சு நீங்கள் நடத்துகிறது ஒவ்வொரு இதுவுமே. ஃபஸ்ட்டு டாபிக் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அண்ட் விஃபார்ம் வந்து புரிஞ்சுது, ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு. நல்லா சொல்லி தராங்க. கிளாஸ் எல்லாம் புரியுது சார், ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. 4th டாபிக் தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. அது நான் திருப்பி பார்த்தா சரியாயிடும். ஆனால் நல்லா தான் சொல்லித்தராங்க. நிறையா இது வரவோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. திரும்ப வாசலேருந்து ஒரு 2 தடவை பார்த்தா வீடியோ சரியாக புரியும். டாபிக் 4 தான் திரும்ப இன்னைக்கு பார்க்கலான் இருக்கேன். சூப்பராக கிளாஸ் நடத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக போகுது. எந்த ரொம்ப கிராமரே இல்லாமல் நம்ம வந்து பேசுகிறதுக்கு எது முக்கியமோ அது சொல்லித்தராங்க. அதனால் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, ஜாலியாக போகுது. கிளாஸ் ஜாலியாக போகுது, போர் அடிக்கலை. இன்னும் கற்றுக்கணுன்னு கொஞ்சம் ஆசை வருது. சாரி சார் லேட் நைட்டில் மெசேஜ் பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு இப்போ தான் கிளாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே முடித்தேன். நான் 2 நாளாச்சு ஜாயின் பண்ணி. பட் வந்துட்டு வீடியோ பார்த்து 1 ஹவர் இருந்துச்சு. சரி 1 ஹவர் வந்துட்டு எப்படி பார்க்குறது, ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படின்ட்டு பார்க்காம இருந்தேன். சரி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் இன்னைக்கு சேர்ந்ததுக்காக பார்ப்போமே அப்படின்ட்டு தான் உட்காந்தேன். பட் 1 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு வீடியோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஆக்டிவாக வச்சுருந்தீங்க. ஏதோ வந்துட்டு நம்ம நிஜமான ஒரு ஆன்லைனில் வீடியோ பார்க்குற மாதிரி இல்லை, ஆஃப்லைன் கிளாஸில் உட்காந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் நடத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் ஒரு 2K பே பண்ணி ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி எனக்கு நாலேஜே கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நான் 45 டேஸ் அந்த கிளாஸில் கற்றுக்காதுன்னு இன்றைக்கி ஒரு டாப்பிக்லேயே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ கிளாஸே சூப்பராக கொண்டு போனீங்க. நல்லாவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் பார்த்தா கூட அந்த இது புரியும். அந்த மாதிரி எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஆக்டிவாகவும் எல்லா கிளாஸ் ஃபுல்லாக கொண்டு போனீங்க. சார் செகண்ட் டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். சார் கிளாஸை பற்றி சொல்லணுன்னா நான் அது சொல்லாமல் இருக்க முடியலனால ஆக்சுவலி திருப்பி ஏதோ காலேஜ் டேஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் இங்கே ஒன் வே கான்வர்சேஷனாக இருந்தாலும் இது கூட நானும் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே லோன்லியாக நான் இல்லாமல் நான் ஒரு டேரெக்டாக ஒரு கிளாஸில் ஆன்லைன் அட்டென்ட் பண்ணுற மாதிரி எனக்கு அப்படி கூட ஃபீல் ஆகலாம். டேரெக்டாக ஒரு கிளாஸில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காருவேன், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல். அப்போ என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க முடியுது. ஆனால் நிறைய விஷயம் நம்ம சைல்ட்ஹுட்டில் பண்ணாத விஷயம்லாம் இதில் என்ன மிஸ் பண்ணோம், இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணிட்டு சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் சில டவுட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் நான். அதில் சில விஷயம்லாம் நம்மளுக்கு அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இது தெரியாமல் நம்ம டெய்லியும் விஷயத்துலேயே பேசிக்கிட்டு இருப்போம். அந்த விஷயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அட்வைஸ் யூஸ் பண்ணுறதுன்றது இப்போ நான் கொஞ்சம் வந்து கான்ஷியஸாக பார்த்த மாதிரி இருக்குது. நான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய வாய்ஸ். நடுவில் நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ் இருக்கட்டும், அதில் நீங்கள் எங்களை தூங்க வைக்காமல் திருப்பி நீங்கள் தட்டி என்ன பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சீரியஸாக தான் நான் காலேஜ் டேஸில் போன மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது இந்த கிளாஸ் எனக்கு. இப்படிலாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கா, இப்படிலாம் யூடியூப்ஸில் கிடைக்குமா? நான் ஒரு இன்ஸ்டாவில் எதில் பார்த்தேன்னு என் ஞாபகம் இல்லை, யூடியூப்பில் பார்த்தேன்னா இது ஞாபகம் இல்லை. ரொம்ப நாளாக எதாவது பண்ணணும், வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது நம்ம பேஷன் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இதை சூஸ் பண்ணேன். இவ்வளோ அஃபோர்டபுளாக நான் இதில் சரி எப்படியும் லாஸ் பண்ண போகிறேன். நிறைய டைம் லாஸ் பண்ணிட்டேன் சார். நான் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் பண்ணிவிட்டு சரி சும்மா போட்டு பார்ப்போம், எப்படியா மாதிரி தான் போடும் அப்படின்ட்டு வந்தால் நம்மளுக்கு ஓகே, இல்லைனா அவங்க யாரோ சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற. சாரி சார், அப்படி தான் நான் பண்ணேன். ஏன்னா நிறைய நான் லாஸ் பண்ணிட்டேன். சும்மா இந்தங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணிட்டேன். ஏதாவது பண்ணணும்ல, இதில் எவ்வளோ லாஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஃபெயிலியர்ஸு, பட் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. இது இதில் எனக்கு இவ்வளோ பர்ஃபெக்டடாக நான் என்ன இதில் என்ன அனுப்ப முடியும், நம்ம கூட பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு நினச்சேன். ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்பில் இவ்வளோ கிளியாரிட்டியாக உங்கள் வாய்ஸு, நீங்கள் பேசுகிற டோனு, நீங்கள் எடுக்கிற கிளாஸ் எடுக்கிறது,
ஒரு ஒரு ஃபன்னி மொமெண்ட்டாக கொண்டு போகிறது. நடுவில் நீங்கள் திட்டிடுவீங்களோன்னு பயமாக இருக்கும். புரியலைன்னா போய் பார்த்துட்டு வாங்கன்னு கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது. திட்டுறவரோ அப்படின்னு நினச்சிப்பேன். வேறு வேறு லெவல் சார், வேறு லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். எனக்குள்ளே இதை நான் எடுத்துக்கிறேன். டே 1 டே 2 அப்படி என்ன முடியலனாலும் உட்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஃப்ளெஜ்டாக உட்காடுறேன். 1 ஹவர்லாம் இழுக்கலை. மினிமம் 2 ஹவர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து டாஸ்க்கு தனியாக 1 ஹவர் 3 ஹவர்ஸ் உட்காரதா இருக்குது. பார்க்கலாம் சார். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் சார். என்னோடய ஃபுல் எஃபெக்ட்டை நான் கொடுக்குறேன். நான் கெயின் பண்ணிக்கிறேன். Sir, first of all, thank you so much for the class like this. Yesterday, my college conducted a mock interview again. But in the last time, they conducted a mock interview a month ago. In that mock interview, I struggled to speak. I struggled to create the sentence, and I stuck while speaking. They asked questions. I fully stuck. But in this interview, I speak fluently in 2 to 3 minutes. I create the sentence and also speak fluently. But I quite fumble while speaking. This is my mistake, I think. I will improve in future. Again, I thank to you to spending hours with the students, and I thank to your academy also conducting class like this freely for the students, helping the students to improve their English. Thank you so much, sir. Thank you for the classes, sir. Hi, I'm Monica. I'm happy to share my experience about Outclass English beginner level course. The course was well structured from basics to advanced level. The fluency training sessions were very engaging and interactive. Our trainer and co-learners were very friendly and supportive. The weekly topics and activities were thought-provoking, which helped me to develop my opinions on various issues. The P&I task and storytelling exercises helped me to improve basic vocabulary and sentence formation. Overall, the course has helped me to speak confidently and fluently with others without any hesitation. It has improved my communication skills as well. Thank you. Good evening, sir. I'm Sandhya B. This beginner level course is very useful for me, and I can able to feel the changes through this course, and I learned the basic grammar and how to use those things in the communication while communicating, and I can able to understand the changes from silent to speak in English, and I get so many friends who are willing to speak in English through this course only, and I learn many things from them, and they also learn many things from me too. Each and every day I watch the stories and I explain. I record the explanation and send to the group. Through that, I can able to monitor me and how my pronunciation, vocabularies are there, and how through this I improve my explanation skills through this storytelling.